இங்க ஒரு இடத்துல அன்னதானம் போட்டுட்டு இருக்கும் போது அங்க சாப்பிட்டுட்டு இருந்த ஒருத்தன் கொண்டு வந்த காய்கறிய தான் தட்டிலே கொட்டிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் சாப்பிட்டுட்டு இருக்க லைனுக்கு எது கொண்டு வந்தாலுமே அது எல்லாத்தையுமே இவனுக்கே கொட்டிக்கிட்டு மத்த எல்லாத்துக்குமே இல்லாத மாதிரி பண்ணிடுறான். சோ அதனால அங்க சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாருமே இவனை பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் அது எல்லாத்தையுமே பெருசா கண்டுக்காம திரும்ப அங்க வர எல்லாத்தையுமே தனக்காக போட்டு சாப்பிட்டுக்கிறான். இப்படியே அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த அன்னதானம் போட்டவருமே வந்து ஏன்பா அப்படி பண்ற அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அவனுமே நீங்க நிறைய சாப்பாடு செஞ்சீங்கன்னா ஒரு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிடவுமே ஆரம்பிப்பான். அப்ப திடீர்னு அங்க போட்டி ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இப்ப அங்க இருந்து கிளம்பி போட்டிக்கு போய் கலந்துக்கிறான். அங்க இருக்க மிகப்பெரிய ஒரு கல்ல யாரு பின்னாடி தூக்கி போடுறாங்களோ அவங்கதான் வின்னர் அப்படின்னு சொல்லும் போது இவனுமே அங்க இருக்க எல்லா கல்லையுமே ஈஸியா தூக்கி போட்டு கடைசியா அந்த ஊரோட ஜமீன்தார் எதிர்த்து நிப்பான். அவராலேயே தூக்க முடியாத கல்ல கூட இவன் தூக்கி போட்டு அந்த போட்டியிலுமே வின் பண்ணிடுவான். இப்ப இவனுமே பிரைஸ் வாங்க போகும்போது அங்க ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதனால பசிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த மெடலை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவான். வீட்டுல இருக்க அவங்க அம்மா கிட்ட அந்த மெடலை காட்டணும்னே அவங்களுமே அதை பார்த்து பெருமைப்பட்டுட்டு அவன் சாப்பிடறதுக்காக நிறைய சாப்பாடை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப எல்லாத்தையுமே அங்க போறவன் பார்த்துட்டு இப்படியே இவனுக்கு நிறைய சாப்பாடு சாப்பிட கொடுத்தீங்கன்னா இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா கோவப்பட்டு பையன் சாப்பிடறத கண்ணு வைக்காத அப்படின்னு சொல்லி அங்க இருக்க ஒரு பொருளை எடுத்து அவனை அடிச்சே துரத்திடுவாங்க. இப்படியே இப்ப இந்த அம்மாவுமே அந்த பையனுக்காக அடுத்த வேளை சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த அம்மாவுக்குமே நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அது எல்லாமே பெருசா கண்டுக்காம தண்ணியை குடிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அந்த பையன் சாப்பிட வரும்போது அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாறிட்டு இவனுமே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த அம்மாக்காக கொண்டு வந்த குழம்ப இவன் ஊத்தி சாப்பிட்டுருவான். ஆனா இதுக்கு இவனோட அம்மா எதுவுமே பேசாம அப்படியே உட்கார்ந்து இருக்கனால அந்த லேடியுமே அந்த அம்மாவை தள்ளுவாங்க. பார்த்தா அந்த அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதை பார்த்தோன்னு அந்த பையன் சாப்பிட முடியாம திணறி போய் நிப்பான். இப்ப தன்னோட அம்மாவுக்காக இவனுமே எல்லாத்தையுமே பண்ணிட்டு கடைசி அவங்கள புதைச்சிட்டு வரும்போது இவனுக்கு பயங்கரமா பசிக்கும். அதனால வீட்டுல இருக்க எல்லா குண்டாவையும் தேடி பார்ப்பான். நாங்க ஒரு சாப்பாடு கூட இருக்காது. அதனால இவனுமே பசி தாங்க முடியாம அந்த ஊர்ல இருக்க எல்லாத்திட்டையுமே போய் சாப்பாடு கேட்பான். நாங்க யாருமே தர மாட்டாங்க. இப்பதான் இவனுக்குமே புரியுது தன்னோட அம்மாவை தவிர யாருமே இந்த உலகத்துல தனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க அப்படின்ட்டு. சோ அதனால தன்னோட அம்மாவை புதைச்ச இடத்துக்கு போய் அது மேல சாஞ்சு பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருவான். சோ உங்களுக்குமே அம்மா பிடிக்குன்னா கமெண்ட்ல ரெட் கலர் ஆட்டு போட்டு போங்க.